ஹல்லேலூயா. ஆண்டவரை போற்றுகிறேன். ஆண்டவருக்கு எல்லா மகிமையையும் துதியையும் கனத்தையும் செலுத்துகின்றேன். 2024 வருஷத்தினுடைய மார்ச் மாதத்தை காணும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். இந்த ஊடகத்தின் வழியாக தேவனை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்மை பலப்படுத்தி கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார். இரட்சணிய சேனை செய்கிற இந்த நல்ல ஊழியத்தை எண்ணி ஆண்டவரை வெகுவாய் நான் போற்றுகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். எல்லா துதியையும் கனத்தையும் ஆண்டவருக்கே நான் செலுத்துகின்றேன். இந்த மாதத்திலே வாக்குத்தத்த வசனமாக 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவர் தன் வாழ்க்கையிலே எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கின்றார், தேவன் தன்னை எப்படி அவர் மதிப்பீடு செய்கிறார், ஆண்டவர் தனக்கு எந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்கிறதான அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகின்றார். அவர் தேவன் தன் வாழ்க்கையிலே செய்த அந்த நன்மையை பற்றி சொல்லும்போது, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்று ஆண்டவரை அவர் வெளிப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, தேவன் நம் வாழ்க்கையிலே என்ன செய்திருக்கிறார், இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகின்றார் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. நம்மை பலப்படுத்துகிற கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, நம்மை சக்திப்படுத்துகிறதான தேவன் இந்த மாதத்திலே நம்மோடு வருகிறார். நமக்கு வலுவூட்டுகிறதான தேவன் நம்மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு அறிவுறுத்துகின்றார். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கின்றார். இந்த வசனத்தை இந்த நிருபத்திலே மாத்திரமல்ல, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரத்திலே 13 வசனத்திலும், 2 கொரிந்தியர் 9 அதிகாரத்திலே 12 அதிகாரத்திலே 9வது வசனத்திலும் இதே அந்த சத்தியத்தை பவுல் அப்போஸ்தலன் வெளிப்படுத்துகின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பலனையெல்லாம் இழந்து, சக்தியை இழந்து, சோர்வோடு வேதனையோடு இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே நாம் நின்று கொண்டு இருக்கின்றோமா? நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தன்னை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நான் உங்களை வலுவூட்டுகிற தேவன், நான் உங்களை சக்திப்படுத்துகிற தேவன், நான் உங்களை பலப்படுத்துகிற தேவன் என்பதுதான் அந்த சத்தியம், வாக்குத்தத்தம். அன்பிற்குரியவர்களே, பவுல் அப்போஸ்தலன் எவ்விதமான சூழ்நிலைகளிலே இந்த வசனத்தை எழுதினார் என்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசிப்போமானால், 4 அதிகாரம் 13 வசனத்திலே, கிறிஸ்து என்னை பலப்படுத்தினார், அந்த பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாம் வாழுகிறதான உலகம் குறைவுகள் நிறைந்த ஒரு உலகம். பல சோதனைகளை நாம் சந்திக்கிறோம். நான் எதிர்பார்த்தவைகள் நடக்கிறது இல்லை, நாம் காத்து கொண்டிருந்தவைகள் நிறைவேறுகிறது இல்லை. பவுலுக்கும் இது போன்ற ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அவர் சொல்லுகின்றார், என்னுடைய குறைச்சலிலே கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். நான் பசியாயிருந்தபோது தேவன் என்னை பலப்படுத்தினார். வாழ்க்கையின் எவ்விதமான சூழ்நிலை எனக்கு வந்தாலும் அதிலே என்னை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய சாட்சியை அவர் வெளிப்படுத்துகின்றார். அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் குறைபட்ட அனுபவத்தை சந்தித்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே இழந்து போன ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? தேவன் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தருகிறார். நான் உங்களை பலப்படுத்துவேன். பவுல் சொல்லுகிறார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நான் வாழ்வடைந்திருக்கும் போதும் இந்த உலகத்திலே தேவன் என்னை பலப்படுத்துகிறவர், நான் குறைபட்டு இருக்கும் போதும் தேவன் என்னை பலப்படுத்துகிறவர், நான் பசியாய் இருக்கும்போது அவர் என்னை பலப்படுத்துகிறவர், நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கும் போதும் என் தேவைகளை எல்லாம் சந்தித்து என்னை பலப்படுத்துகிறவர். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே நான் மன நிறைவோடு இருக்கும்படியாக தேவன் என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, நாம் சந்திக்கிற அனுபவம் இந்த மாதத்திலே
சூழ்நிலை எவ்விதமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளிலே உங்களையும் என்னையும் பலப்படுத்தி நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் சரி செய்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு சத்தியத்தையும் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்றார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாக விளங்கும் என்பது அந்த செய்தி. அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திலே சந்திக்கிறதான மிகப்பெரிய கஷ்டங்களிலே ஒன்று நாம் சரீரத்திலே அனுபவிக்கிறதான வியாதிகள், சரீர பலவீனம், சரீரத்திலே ஏற்படுகிறதான ரோகங்கள். இவைகள் நம்மை பல சூழ்நிலைகளிலே நம்மை வேதனைப்படுத்துகிறது, உருவ குத்துகிறது. இந்த பவுல் அடிகளாருக்கும் பவுல் அப்போஸ்தலனுக்கும் வியாதி இருந்ததை அவர் தன்னுடைய நிருபத்திலே எழுதி வைத்திருக்கின்றார். அந்த வியாதியிலே தேவன் அவரை பலப்படுத்துகிறதையும் அவர் எழுதி வைத்திருக்கின்றார். அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துதல்களை கொடுத்தார். அந்த வெளிப்படுத்துதல்களிலே அவர் தன்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு தேவன் அவருக்கு ஒரு சோதனையையும் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த வியாதி என்னை நான் மிகைப்படுத்தாதபடி, என்னை மேன்மைப்படுத்தாதபடி கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு முள் என்று சொல்லி அங்கே எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே ஆண்டவர் வியாதியை அனுமதிக்கிறார். நம்முடைய நன்மைக்காகவே அதை அனுபவிக்கிறார். நாம் ஒரு தெய்வீக மனிதனாய், தெய்வீக புருஷனாய், தெய்வீக மனுஷியாய் வாழும்படியாக தேவன் அதை அனுமதிக்கிறார். பவுலுக்கும் அந்த வியாதியை கர்த்தர் அனுமதித்தார். ஆண்டவர் வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல. ஆனால் பல நேரங்களிலே யோபுவினுடைய வாழ்க்கையிலே வியாதியை அனுமதித்ததை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் வியாதியை அனுமதிக்கின்றார். இந்த வியாதியை பவுல் அவன் பெற்றுக்கொண்ட போது அவன் சொல்லுகிறார், இந்த வியாதி நீங்கும்படியாக ஆண்டவரிடத்திலே நான் ஜெபித்தேன், விண்ணப்பித்தேன், மன்றாடினேன், 3 முறை நான் ஜெபித்தேன், விசேஷமாய் அதற்கென்று நான் பிரார்த்தித்தேன். ஆனால் வியாதி என்னை விட்டு நீங்கவில்லை. மாறாக ஒரு தெய்வீக பலன் அவரை ஆட்கொண்டது. இந்த சத்தியத்தை கேட்கிறதான அன்பிற்குரியவர்களே, காலை வேளையிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து இந்த மாதத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை வியாதியின் அனுபவத்தினூடே நீங்களும் நானும் கடந்து சென்று கொண்டிருக்க முடியும். தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறார். தேவன் இன்றைக்கு ஒரு நிச்சயத்தை தருகிறார். உங்களுடைய பலவீனத்திலே என்னுடைய சக்தி உங்களுக்கு விளங்கும். பவுல் சொல்லுகிறார், தேவன் என்னை என்னுடைய குறைவிலே பலப்படுத்தினார், என் வியாதியிலே தேவன் என்னை பலப்படுத்தினார். அந்த தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய குறைச்சலிலே, நம்முடைய பிரச்சனையிலே, நாம் சந்திக்கிற வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே, போராட்டங்களிலே, நமக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறதான மலை போன்ற சோதனைகளிலே நம்மை தேவன் பலப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். பலனையெல்லாம் நாம் இழந்து விட்டோமா? நம்முடைய கால்களை மான்களுடைய கால்களைப் போல பலப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆவியை அனுப்பி நம்மை சக்திப்படுத்துகிற ஒரு தேவன் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பானவர்களே, நாம் சந்தித்து கொண்டிருக்கிறதான பாதைகள், நாம் நடந்து கொண்டிருக்கிறதான பாதைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலே எவ்விதமான பிரச்சனைகளினூടെ நீங்களும் நானும் கடந்து சென்றாலும் சரி, உங்களையும் என்னையும் சக்திப்படுத்தும்படி ஒரு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். இந்த 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அவர் இன்னொரு மிக முக்கியமான காரியத்தையும் பவுலடிகளார் எழுதி வைத்திருக்கின்றார். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவனாக எண்ணுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் யார்? நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? இயேசு கிறிஸ்து யார்? நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி மதிப்பீடு செய்கிற தேவன், நம்மை உண்மை உள்ளவர்களாக எண்ணுகிற ஒரு நல்ல தேவன் இந்த மாதத்திலே நம்மோடு நடந்து வரும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கின்றார். பவுல் அந்த வசனத்திற்கு அது அடுத்தபடியாக தொடர்ந்து எழுதும்போது அவர் சொல்லுகிறார், நான் உண்மை உள்ளவன் அல்ல, நான் துன்பப்படுத்துகிறவனாக இருந்தேன், தூஷிக்கிறவனாக இருந்தேன், கொடுமை செய்கிறவனாக இருந்தேன். ஆனால் தேவன் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணுகிறார். அதை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் 15ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், நான் பிரதான பாவி, பாவிகளிலும் பிரதான பாவி நான் என்று சொல்லி 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ஒரு முறை அல்ல, 16வது வசனத்திலே இன்னொரு முறையும் சொல்லுகிறார்,
பிரதான பாவியாகிய என் மீது ஆண்டவர் கிருபையாக இறங்கினார். அதனுடைய அர்த்தம் என்ன? பவுல் தூஷிக்கிறவன், சபையை துன்பப்படுத்தினவன், கொடுமைப்படுத்தினவன், ஸ்தேவானை கொலை செய்வதற்கு இவனும் ஒரு காரணமாக இருந்தவன். அவர் சொல்லுகிறார், பிரதான பாவி நான், ஆனால் தேவன் என்னை உண்மையுள்ளவனாக எண்ணுகிறார். அன்பானவர்களே, எவ்வளவு ஒரு நல்ல தேவன் இந்த மார்ச் மாதத்திலே நம்மோடு நடந்து வரும்படியாக காத்து கொண்டு இருக்கிறார். நம்மை சரியானவர்களாக மதிப்பீடு செய்கிறதான ஒரு தேவன், நம்மை சரியானவர்களாக பார்க்கிறதான ஒரு தேவன். மனிதர்கள் நம்மை பார்க்கிற விதம் வித்தியாசமாயிருக்கிறது. மனிதர்கள் நம்மை குறித்து வெளியிலே சொல்லுகிறதான அந்த வார்த்தைகள் நமக்கு எதிரானவைகளாக இருக்கலாம். ஏன்? நமக்கு வேண்டியவர்கள், உற்றார் உறவினர்கள் கூட பல நேரங்களிலே நம்மை பற்றி குறிப்பிடுகிறதான அந்த எண்ணம் வித்தியாசமானதாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் எப்படிப்பட்டவராக பார்க்கிறார்? உண்மையுள்ளவர்களாக பார்க்கிறார். தவறானவர்களை உண்மையுள்ளவர்களாக பார்க்கிற ஒரு தேவன் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் இந்த சத்தியத்தை இன்னும் அழகாக சொல்லுகிறார். பாவியை நீதிமான் ஆக்குகிறதான ஒரு நல்ல தேவன். அன்பிற்குரியவர்களே, பாவிகளாயிருக்கிற நன்மை நீதிமான்கள் என்று சொல்லி கருதுகிறதான ஒரு தேவன் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிற சிறப்பியல்பு என்ன? நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிற விசேஷித்த தன்மை என்ன? இந்த ஆண்டவருக்கு ஏன் நாம் எல்லாரும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த ஆண்டவரை நாம் ஏன் ஒவ்வொரு நாளும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம்? அதனுடைய மிக முக்கியமான அந்த காரணம், அவர் நம்மை சரியானவர்களாக பார்க்கிறதான ஒரு தேவன். இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னை உண்மை உள்ளவனாக என் தேவன் பார்க்கிறார். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு ஒரு நல்ல சத்தியம், எவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறார். எதனாலே நம்மை உண்மை உள்ளவர்களாக பார்க்கிறார்? பவுல் தொடர்ந்து அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதையும் அவர் குறிப்பிடுகிறார். தேவனுடைய கிருபையினாலே நான் உண்மை உள்ளவனாக அவருடைய பார்வையிலே காணப்படுகின்றேன். அவருடைய அன்பு என்னிலே பெருகிற்று, அவருடைய கிருபை என்னிலே பெருகிற்று, அவருடைய இரக்கம் எனக்கு கிடைத்தது. அவருடைய அன்பினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் இன்னொரு வார்த்தையும் அவர் குறிப்பிடுகின்றார், அவருடைய நீடிய பொறுமையினாலும் நான் உண்மையுள்ளவனாக ஆண்டவருடைய பார்வையிலே நின்று கொண்டிருக்கின்றேன். அன்பானவர்களே, நம்மை குறித்து நாமே தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறோமா? இந்த சமூகத்திலே ஒருவேளை நீங்களும் நானும் தவறானவர்களாக கணிக்கப்பட்டு இருக்கிறோமா? மதிப்பீடு செய்யப்பட்டு இருக்கிறோமா? ஆனால் நம்மை உண்மையுள்ளவர்களாக சரியாக பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அந்த காரியம் என்ன? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மை உண்மையுள்ளவர்களாக பார்ப்பார். என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது என்று எப்பொழுது நம்மிலே ஒரு நிச்சயம் வருகிறதோ அப்பொழுது தேவன் நம்மை உண்மையுள்ளவர்களாக பார்ப்பார். கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி என்னுடைய பாவங்களை எல்லாம் எண்ணாதவராக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள் கர்த்தருடைய பார்வையிலே எண்ணப்படவில்லை. காரணம், நான் கழுவப்பட்டவன். இயேசுவின் இரத்தம் அதை எனக்கு செய்தது என்கிற அந்த நிச்சயத்தை எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது தேவன் உங்களையும் என்னையும் அவர் மதிப்பீடு செய்கிற விதம், நீ உண்மையுள்ளவன், நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லி தேவன் நம்மை மதிப்பீடு செய்கிறார். எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். எவ்வளவு அன்பான ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வசனத்திலே 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இன்னொரு மிக முக்கியமான காரியத்தையும் எழுதுகிறார். பவுலை பலப்படுத்தின தேவன், பவுலை உண்மையுள்ளவன் என்று சொல்லி மதிப்பீடு செய்ததான இயேசு கிறிஸ்து அவருடைய பொறுப்பை பவுலின் இடத்திலே கொடுக்கிறார். அதை இவ்விதமாக சொல்லுகிறார், இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை பார்க்கிற விதம், தேவன் நமக்கு செய்கிறதான, நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த பொறுப்புகள், அவைகள் இந்த உலகத்தினாலே மதிப்பீடு செய்யப்பட முடியாத ஒரு பொறுப்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அது என்ன? அவருடைய பணியை செய்யும்படியான அந்த பொறுப்பு. உண்மையுள்ளவன் என்று சொல்லி எண்ணி இந்த பவுலுக்கு தேவன் தன்னுடைய ஊழியத்தை, தான் இந்த உலகத்திலே என்ன செய்தாரோ அதே ஊழியத்தை செய்யும்படியான பொறுப்பை
பவுலடிகளாருக்கு தேவன் கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பையும் தர காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சந்தோஷம்? ஆண்டவருடைய பணியை செய்கிறதற்கு எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கிறது? தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் யாராக இருக்கிறோம்? இந்த உலகத்தின் பார்வையிலே பாவிகளிலும் பிரதான பாவி என்று சொல்லி கருதப்படுகிற ஒரு நபராக நாம் இருந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி உண்மையுள்ளவன் என்று சொல்லி நம்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய பொறுப்பை, அவருடைய ஊழியத்தை நம்மிடத்திலே தருகிறார். ஒருவேளை இது தேவ தூதர்களுக்கு கிடைக்கப்பட்டு இருக்க வேண்டியதான ஒரு நல்ல ஸ்லாக்கியமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் தேவ தூதர்களுக்கு அதை கர்த்தர் கொடுக்கவில்லை. தேவ தூதர்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிறார். அவருடைய பணியை செய்கிறதான பொறுப்பு. இந்த பவுலுக்கு ஆண்டவர் அந்த கொடுத்த ஊழியத்தினுடைய அந்த மேன்மையை பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய கிருபையின் சத்தியத்தை, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷ அந்த பணியை செய்ய வேண்டும். இது எனக்கு கிடைத்ததான ஒரு ஊழியம் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, மார்ச் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த பொறுப்பை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர் எனக்கு வாக்குத்தத்தம் தர வேண்டும், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் என்னை பலப்படுத்த வேண்டும் என்று அந்த விருப்பம், வாஞ்சை நம்மிலே உருவாகுவது தவறில்லை, சரிதான். ஆனால் அதே சமயத்திலே ஆண்டவர் நம்மை நம்பி ஒரு பொறுப்பையும் தர அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய ஊழியம் அது. இந்த வருஷத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். எதிர்காலத்தை ஒன்றிணைந்து நாம் கட்டுவோம் என்கிறதான அந்த மிகப்பெரிய நோக்கத்தோடு இந்த வருஷத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். நாம் படைத்தளத்திலே ஒரு வீரனாக இருக்க முடியும், அல்லது ஒரு லோக்கல் உத்தியோகஸ்தராக இருக்க முடியும், அல்லது முழு நேர பணிக்காக அங்கீகரிக்கப்பட்ட அர்ப்பணம் செய்யப்பட்ட ஒரு உத்தியோகஸ்தனாக நாம் இருக்க முடியும், அல்லது ஏதோ ஒரு கிறிஸ்தவ சபையை சார்ந்ததான ஒரு விசுவாசியாக நாம் இருக்க முடியும். நாம் யாராயிருந்தாலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஆண்டவருக்கு பணி செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இது நமக்கு கொடுத்திருக்கிறதான மிகப்பெரிய ஒரு அழைப்பு, ராஜரீக அழைப்பு. இது கர்த்தரிடத்திலிருந்து வந்த அழைப்பு. இது கர்த்தர் நமக்கு கொடுத்ததான மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை நாம் தட்டி கழிக்க வேண்டாம். நாம் ஒரு ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியராக இருக்க முடியும். அந்த ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர் பணியிலே உண்மையுள்ளவர்களாக இருந்து கர்த்தருக்கென்று ஒரு கூட்டம் சிறு பிள்ளைகளை, வாலிபர்களை ஆதாயப்படுத்துகிறதான அந்த ஊழியத்தை செய்யும்படி இந்த மார்ச் மாதத்திலே அன்பிற்குரியவர்களே நாம் நம்மை அர்ப்பணிப்போமாக. இன்றைய உலகம் சவால்களை வாலிபர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் திசை திரும்பும்படியாக எத்தனையோ விதத்திலே இந்த உலகமானது வாலிபர்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. சாத்தானானவன் பல விதங்களிலே வாலிபர்களை தன்னுடைய கையிலே எடுத்து தனக்காக அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான். ஆனால் ஒரு ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியராக இந்த பிள்ளைகளை எல்லாம் கர்த்தருடைய பணியிலே, அல்லது கர்த்தருடைய மந்தையிலே, அல்லது கர்த்தருடைய அன்பை அறிகிறதான அந்த அறிவிலே நடத்துகிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தேவன் நம்மிடத்திலே தந்திருக்கிறார். அதை உண்மையோடு நாம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் ஒரு பெண்கள் சங்கத்தை நடத்துகிறதான ஒரு செயலராக, அல்லது ஒரு கணக்கராக, ஒரு லீக் ஆஃப் மெர்சி செக்ரட்டரி, அல்லது பொருளாளராக நாம் இருக்க முடியும். ஏன் படைத்தளத்திலே ஒரு சார்ஜன்ட் மேஜராக உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். அந்த பொறுப்பிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக செயல்படுங்கள். உங்கள் பொறுப்பு என்ன என்பதை அறிந்து அதை செய்து நிறைவேற்றுகிறதிலே தீவிரமாக இந்த மாதத்திலே நீங்கள் ஈடுபடுங்கள். ஒன்றிணைந்து நாம் இந்த ஊழியத்தை கட்டுவோமாக. இரட்சணிய சேனை ஊழியத்தை கட்டி எழுப்புகிற அந்த பொறுப்பிலே நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணிப்போமாக. அதை உதாசீனம் செய்துவிட வேண்டாம், அதை நாம் இழந்து விட வேண்டாம். தேவன் நம்மிடத்திலே அதை தந்திருக்கின்றார். அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இரட்சணிய சேனை வீரர்களே, ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஆண்டவர் நம்மை உண்மையுள்ளவர்களாக மதிப்பீடு செய்கிறவர். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் செய்த ஊழியத்தை, அவருடைய ஊழியத்தை நம்மை நம்பி அவர் தர காத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலே அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா? தேவ ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களிலே பெருக வேண்டும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை சக்திப்படுத்த வேண்டும். இந்த மாதம் முழுவதும் நாம் செய்கிற பயணங்களிலே ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் செய்கிற பணிகளிலே ஆண்டவர் நமக்கு நிறைவான பலனை கொடுக்க வேண்டும். நாம் செய்கிறதான விவசாயத்திலே, நம்முடைய வியாபாரத்திலே, நாம் செய்கிறதான பிசினஸ் எதுவாக இருந்தாலும் அதிலே தேவன் 30, 60, 100 விளைச்சலையும் நன்மைகளையும் பெருகச் செய்ய
ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அதற்கு தேவனுடைய கிருபை நிறைவாக உங்கள் மத்தியிலே தங்குவதாக. கர்த்தர் இந்த மாதம் முழுவதையும், மார்ச் மாதம் முழுவதையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த மாதத்திலே நாம் லெந்து நாட்கள் என்று சொல்லி இந்த மாதம் முழுவதும் தியானத்திற்காக நாம் ஒதுக்கி இருக்கிறதான திருச்சபையால் நாம் ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிற நாட்களை நாம் செலவு செய்யும்படியாக இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த மாதத்திலே தேவன் நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி, சக்திப்படுத்தி, வலுவூட்டி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஊழியத்திலே வல்லமையாக கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, எங்களை பலப்படுத்துகிற நல்ல ஆண்டவரே, எங்களை உண்மையுள்ளவர்களாக மதிப்பீடு செய்து எங்களை சக்திப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்திலே இன்றைக்கும் தூய ஆவியானவர் வழியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவர், பிப்ரவரி மாதம் முழுவதும் எங்களை நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் நீர் பாதுகாத்தீர். பல சவால்களை நாங்கள் தாண்டி சென்றோம். எங்களுக்கு எதிராக மலை போல பிரச்சனைகள் எல்லாம் வந்து நின்றது. அதையெல்லாம் நாங்கள் மேற்கொள்ளும்படியான சக்தியை, வல்லமையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீர். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே, சமூகத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நீர் எங்களை வலிமைப்படுத்துவீராக, நீர் எங்களை வல்லமைப்படுத்துவீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி பவுல் சொன்னதை போல ஆண்டவரே, நாங்களும் இந்த மாதம் முழுவதும் குறைச்சலாக இருந்தாலும் சரி, பசியாக இருந்தாலும் சரி, அதிலே தேவனுடைய வல்லமை விளங்குகிறதை எங்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு வருகிற சூழ்நிலைகள், நாங்கள் எதிர்கொள்கிறதான அந்த சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பலத்தினாலே நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்ல, கர்த்தருடைய வல்லமையினாலே, சக்தியினாலே ஒரு மதிலையும் தாண்டி செல்ல ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். வியாதி பல நிலைகளிலே எங்களை வருத்துகிறது. பல மருத்துவர்களை நாங்கள் பார்த்து விட்டோம். தினந்தோறும் வியாதி எங்களை சாத்தானுடைய ஒரு தூதனை போல எங்களை குத்துகிறது, எங்களை உருவ குத்துகிறது. எங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒரு முள்ளை போல வலியை தந்து, வேதனையை தந்து எங்கள் வாழ்க்கையை அது வீணாக்கி கொண்டு இருக்கிறது என்று யாராகிலும் அந்த அனுபவத்தோடு இருந்தால், பவுலுக்கு கொடுத்ததான அந்த கிருபை, தேவ கிருபை அவர்களை முழுவதுமாய் ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பார்வையிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே வந்து ஒப்புரவாகி ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கிற குறைகளை எல்லாம் நாங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திலே அறிக்கையிட்டு உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு உம்மாலே சரியானவர்கள் என்று சொல்லி மதிப்பீடு செய்யப்படுகிற அந்த தூய்மையான வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியினுடைய இரட்சண்ய சேனை வீரனுடைய தனி வாழ்வும் உமக்கு முக்கியமானது. கர்த்தாவே, எங்கள் தனி வாழ்விலே தோல்வி அடைந்து விடுகிறோம், குடும்ப வாழ்விலே தோற்று போய் விடுகிறோம், சாட்சியை பல நேரங்களிலே நாங்கள் இழந்து விடுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி எங்களை சாட்சிகளாக நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒன்றிணைந்து உம்முடைய திருப்பணியை, ஊழியத்தை, இந்த ராஜரீக பணியை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த மேன்மையான ஊழியத்தை செய்து நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மார்ச் மாதத்திலே +2, SSLC, +1 ஆகிய வகுப்பை சார்ந்ததான மாணவிகள், எங்களுடைய அருமையான குழந்தைகள், அவர்கள் பொது தேர்வு எழுதும்படியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்கின்றோம். உம்முடைய தெய்வீக ஞானத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பீராக. சாலோமோனுக்கு கொடுத்ததான ஞானத்தை ஒவ்வொரு குழந்தைக்கும், ஒவ்வொரு தம்பி தங்கச்சிக்கும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்து அவர்கள் நல்ல மதிப்பெண்களை எடுத்து வெற்றி பெற கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் ஞானத்தை கொடுக்கிறவர், ஞானத்தின் ஆவியானவர், புத்தியை கொடுக்கிறவர், விவேகத்தை கொடுக்கிறவர், கற்றுக் கொடுக்கிறவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஞானவான்களுடைய அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதான கிருபையுள்ள ஒரு தேவன்.
அருமையான குழந்தைகளை எல்லாம் ஆசீர்வதித்து, எந்தெந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக ஞாபக மறதி இருக்கிறதோ கர்த்தர் அதையெல்லாம் மாற்றிவிட்டு, படித்த பாடங்களை எல்லாம் ஞாபகத்திலே கொண்டு வந்து கேள்விகளுக்கு சரியான விடையளிக்கக்கூடிய அந்த கிருபையை ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஆண்டவர் கிருபையாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த மாதத்திலே நாங்கள் செய்கிற பயணங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதியும். பல நேரங்களிலே ஆண்டவரே துர்ச்செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். பயணங்களிலே, யாத்திரைகளிலே ஏற்படுகிறதான விபத்துகள், சோதனைகள், எதிர்பாராத தடைகள், இவைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே நாங்கள் எதிர்பார்த்து இதுவரையிலும் எங்களுக்கு கிடைக்காத நன்மைகள் எங்கள் இல்லத்தை தேடி வரும்படி ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் சாதிக்க முடியாதவைகளை சாதிக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளாத நன்மைகளை எல்லாம் தேவன் எங்களுக்கு தர வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு எங்கள் கண்கள் காணாத, எங்கள் காதுகள் கேட்காத இடத்திலிருந்து நன்மைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தம் செய்து நீர் அனுப்பி தந்து எங்களை இந்த மாதம் முழுவதும், மார்ச் மாதம் முழுவதும் நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த மாதத்திலே ஆண்டவரே, நாங்கள் லந்து நாட்களை, தியான நாட்களை நாங்கள் கடைபிடிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே எங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் அது துளிர்விட வேண்டும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அது வளர்ச்சி அடைய வேண்டும். நாங்கள் முன்னிலும் அதிகமாக உம்மை நேசிக்க வேண்டும். உம்மிடத்திலே நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும். முழு மனதோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு உம்மை நாங்கள் நேசிக்கும்படியாக இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களை நடத்துவீராக. எங்கள் ஊழியங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் மாகாண தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்களை பயன்படுத்தும். மாகாணம் முழுவதும் ஆண்டவருடைய பணியை செய்கிறதான பாரத்தோடு, கண்ணீரோடு உம்முடைய வசனத்தை விதைத்து கொண்டிருக்கிறதான அருமையான உம்முடைய பணியாளர்களை எல்லாம் கர்த்தர் சக்திப்படுத்தி, வல்லமைப்படுத்தி, அவர்களை சாட்சிகளாக, அக்கினி ஜுவாலைகளாக தேவன் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். முதியவர்களை நாங்கள் நினைக்கிறோம். வயதான தாய் தந்தையரை நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்து கொள்ளும். கர்ப்பஸ்திரீகளுக்காக தேவ சமூகத்திலே மன்றாடுகிறோம். ஏற்ற சமயத்திலே கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஊடக ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை இந்த ஸ்டுடியோ முழுவதையும் ஆண்டவரை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஆண்டவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு இரட்சக நாமத்திலே மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும், பிதாவாக இருக்கிற தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பிரசன்னமும் இந்த மார்ச் மாதம் முழுவதும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென்.